காதல்ல பல வகை உண்டு. இந்த காதல்ல ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காதல் ஒன்று இருக்கு. அது பார்க்காத காதல். 90ஸ்ல வந்து காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்தப்போ பெரும் ஆச்சரியம் நமக்கெல்லாம் வந்து எப்படியா ரெண்டு பேரும் பார்க்காம லவ் பண்ணுவாங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஆக்சுவலா பார்த்தா பார்க்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், பார்க்காமலேயே காதலித்தவர்கள் இவ்வளவு பேர் வந்து ஒரு ஷோல உட்கார்ந்துருக்கிறது முதல்ல ஆச்சரியம் தான். இந்த காதலர் தினத்தில் நம்ம பேச போறது பார்க்காத காதல், அதன் உலகம் எப்படிப்பட்டது, அவ்வளவு மட்டும்தான். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. என்னுடைய முதல் கேள்வி என்பது பார்க்காமலே காதல் என்கிற அந்த உலகத்துடைய த்ரில்லான விஷயங்கள் என்னன்னு சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. த்ரில் என்னன்னாக்கா, தான் பார்த்த காதலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து கற்பனை பண்ண முடியும். பார்க்காத காதலில் இமேஜினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி இருப்பாங்களோ, என்ன மாதிரி இருப்பாங்களோன்ற மாதிரி ஒரு ரொம்ப அதிகமான கற்பனைகள் இருக்கும். நல்லா சிரிக்கிறீங்க. ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன். பேசணும்னா போன்ல தான் பேச முடியும். அந்த மாதிரி கரெக்டா பேசணும். நான் உன்னை பார்க்கணுமே. பார்த்துட்டு மட்டும்தான் போவியா? ஏன் வேற என்ன எதிர்பார்க்கற? சாரி. அப்படி பேசாம விட்டனா போன் மிஸ் ஆயிடும். ஒருவேளை அவங்களே மிஸ் பண்ற ஒரு ஃபீலிங் வந்துரும். ஓகே, தவிப்பு அதிகம். தவிப்பு. நம்புவாங்களா அப்படிங்கறது கேக்குறேன். நம்புவாங்களா? நம்மள நம்புவாங்களா? இது யாருன்னே தெரியாது, எவன்னு தெரியாது, எங்க இருந்து பேசுறான்னு தெரியாது. பெருமாள் பேசுறேன், அமெரிக்கால இருந்து தான் பேசுறேன். அவன் கேரக்டர் தெரியாது, எதுவுமே தெரியாம எப்படி நம்மள நம்புவாங்களா இல்ல நம்மள நம்பி லவ் பண்ணுவாங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல. மோனலிசா ஓவியம் மாதிரி நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படி தெரியற மாதிரியான ஃபீல் அது சொல்ல முடியாது. அது உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பரை கவுத்தி வச்சவன கும்முன்னு இருக்கு பாத்தியா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கு. அது சொல்ற மாதிரியான அது வார்த்தையில வர்ணிக்க முடியாது. அதான் சொல்லவே முடியாது. ஆமா, அப்படி இருக்கும். அப்புறம் சொல்றீங்க, சொல்ல முடிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. நக்கல்யா அவனுக்கு. நம்ம பார்க்காம இத்தனை நாள் வரைக்கும் லவ் பண்ணிட்டோம். பார்த்த உடனே என்னடா இவன் நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கானே அப்படின்ற ஒரு பயம் வரும். சின்ன நீ கற்பனை பண்ணி வச்சிருக்க அளவுக்கு இருக்க மாட்டான், ஆனா ஓரளவுக்கு சுமாரா இருப்பான்னு சொல்லி கூட்டு வந்துடுறேன். போன்ல தான் பேசுறோம், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எந்த கிட்ட பழக்கம் இல்லையா? எப்பாவது வெத்தலாவுக்கு போடுவாரு. வெத்தலவாக்கு மட்டும் தானா? எப்போ போட மாட்டாரு, எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு. ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் ஐ டோன்ட் நோ தமிழ். இப்ப கூட you don't know தமிழ் மாதிரி தான் இருக்கு. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் ஹைதராபாத். நான் போன்ல பேசின ஒரு 2 நாளே will you be my பொண்டாட்டி அப்படி கேட்டாரு. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. that time I don't know the meaning of பொண்டாட்டி. keep on asking. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆபீஷியலா உங்ககிட்ட பேசுறேன். மெசேஜ் அனுப்புறாரா போன்ல கேட்டாரா? இல்ல மேடம், போன்ல எப்படி கேட்டீங்க? will you my பொண்டாட்டி? will இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சாரி. இது ரெண்டுமே அபிஷியல் லேண்ட்லைன்ல நடக்குது. ஆமா சார். கம்பெனி முதலாளி. நோ 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 நோ, வொர்க் ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன பார்க்க வந்தது கோயில்ல பார்க்க வந்தாங்க. நீங்க ஆனா அதுக்கு மேல பல வருஷம் முன்னாலே பாத்துட்டீங்க. நான் பாத்திருக்கேன், அவர் என்ன பார்த்தது கிடையாது. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்ல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. Facebookல அவரோட ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். சரி. அவர் வந்து என்ன பார்த்தது இல்ல. இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது. ஜனவரி 1 2013 அன்னைக்கு கோயில்ல அம்மா அப்பாவோட கோயிலுக்கு போறேன். அப்பதான் அவரை ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்த்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? அவருக்கு வந்து என்ன தெரியாது. அவர் உங்க ப்ரொஃபைல் பிக்சர் பாத்தீங்களா? நான் ப்ரொஃபைல் வைக்கல அப்ப. தெளிவே. நீங்க சுத்த நாரப்பேலா இருக்கீங்க. ஏங்க அதாவது அம்மா அப்பாக்கு தெரியாம ஒரு பையனை சைட் அடிக்கிறது ஒண்ணு, ஆனா அம்மா அப்பாக்கும் தெரியாம பையனுக்கும் தெரியாம அவனை சைட் அடிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு த்ரில். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் இல்ல? அதான் த்ரில் நம்மளுக்கு. அப்ப அவர் அங்க தேடிட்டே இருப்பார்லப்பா, இந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு. அது நீங்க பாத்துருக்கீங்களா? எப்படி இருக்கு அது? அதே மாதிரி உங்க காலேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், வீட்ல இருந்து ஒரு ஸ்டாப் வந்து ஏறுவாங்க. இந்த ஸ்டாப்ல தான் ஏறுன்னு சொல்ல மாட்டாங்க. காலேஜ் பஸ் நிக்கிற எல்லா ஸ்டாப்புக்கு பஸ்ஸுக்கு முன்னாடியே பைக் எடுத்து நம்ம போய் நிக்கும் போதெல்லாம் இருக்கு. மச்சான் சீரை வந்து ஸ்டார்ட் பண்றா, அப்படியே சைடுல போய் சீன் போடலாம். அங்க பாரு, அவ அப்படியே உண்மையா அடிச்சு பாக்குறா. சீர் ஸ்டார்ட் பண்ண, பஸ் எடுத்துறப்பா. பைக் எடுத்து நம்ம போய் நிக்கும் போதெல்லாம் இருக்கு பாருங்க. ஓ,
இதற்கு தமிழில் சுற்றவிடுதல் என்று பெயர். கரெக்டா கட்டுப்பிட்டா. ஓகே, நான் அடுத்து ஒரு ரவுண்ட் வரேன். இப்போ கற்பனை செய்த முகம் இது, இருந்த முகம் இது, ரெண்டு தரப்புலையும் சொல்லணும். ஒரிஜினலா சொல்லணும், உண்மையை சொல்லணும். ஓகே, இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். அதிகமா ஹேர் இருக்கும்னு நினைச்சேன். அதிக நிறைய முடி இருக்கும். என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி. அப்புறம் என்னென்னலாம் கற்பனை பண்ணிருந்தீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. ஹைட்டா இந்த ஊர்லயே நான் தான் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி. ஒரு 6 அடி உயரம் இருப்பேன். சார் அவர் ராங் நம்பர் சார். நான் தான் அவருக்கு ராங் நம்பரை கால் பண்ணிட்டேன் சார். நாமட்ட யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஏங்கி போய் கிடக்கும். நைட்டு 10 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பேசுறதுனா சும்மா விடுவோம். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? வந்து நான் லவ் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லிட்டேன். அம்மா தாயே அங்காள உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். அப்போ ஒரு நாள் நீங்க எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு மேட்ச் வீடியோ காட்டுங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது.